ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரணி ஆரி ஃபேஷன் டிசைனர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டெய்லரிங் மிஷினோட ஸ்பேர் பார்ட்ஸும் அதோட நேமும் பார்க்க போகிறோம். ப்ளஸ் வந்து அது எப்படி இருக்கும், எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? உங்களுக்கு டெய்லரிங்கில் ஸ்டிச்சிங் எவ்வளோ முக்கியமோ அதை விட பல மடங்கு அந்த மிஷினோட அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் நேம் தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் வந்து அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம டெய்லரிங் மிஷினில் ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்துச்சுன்னா அதோட நேம் தெரிஞ்சாதான் ஒரு மெக்கானிக் கிட்ட போய் அப்படி இல்லைன்னா ஷாப்பில் போய் ஸ்பேர் பார்ட்ஸ் நேம் சொல்லி வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மிஷினை நான் வாங்கி ஒரு 10 இயர்ஸுக்கு மேலேயே ஆயிட்டு ஒரே ஒரு தடவை தான் இந்த மிஷினை வந்து நான் சர்வீஸ்க்கு விட்டுருந்தேன். மித்தபடி சின்ன சின்ன ஃபால்ட்டு தான் வரும். அதுவுமே எனக்கு டெய்லரிங் மிஷினை எனக்கு ரிப்பேர் பார்க்க தெரியும் அப்படிங்கிறதுனால நானே அதே பார்த்துருவேன். என்னால் பார்க்க முடியல அப்படின்னா தான் நான் பக்கத்தில் வேறு யார்ட்டையாவது கேட்பேன். அப்படி இல்லைன்னு ஷாப்பில் கொண்டு போய் கொடுப்பேன். அதுவுமே லாஸ்ட்டு ஒரு 5 to 6 இயர்ஸாக தான் ரிப்பேர் ஆனால் நானே பார்ப்பேன். அதுக்கு முன்னாடி ரிப்பேர் ஆகும்போது பக்கத்தில் ஒரு அண்ணன் இருக்காங்க, அவங்களோட்டு தான் பார்க்க சொல்லுவேன். அதுவுமே அந்த அண்ணனை வந்து ஒய்யாமல் கூப்பிட்டு ரிப்பேர் பார்க்க சொல்லும்போது எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. அந்த அண்ணன் வந்து காசு வாங்காமல் தான் பார்த்துட்டு போவாங்க. ஒரு காசு கொடுத்தா கூட நம்மளுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். சரி, அவங்க காசு கொடுத்துருக்கோம், அவங்க வேலை பார்த்ததுக்கு நம்ம காசு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி திருப்தியாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு காசு கொடுக்காம வந்து பார்க்க சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் காசு கொடுக்க தான் செய்வேன். அந்த அண்ணன் தான் வாங்க மாட்டாங்க. இருக்கட்டும்ப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் இருந்தாலும் ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்க தான் செய்வேன். எங்கள் மாமாவும் கொடுக்க தான் செய்வாங்க. இது வாங்கவே மாட்டாங்க அந்த அண்ணன். அப்புறம் வந்து எனக்கு மிஷினை பற்றி இவ்வளோ டீட்டெயில் தெரியுது அப்படின்னா அந்த அண்ணன் தான் காரணம். அந்த அண்ணன் வந்து எனக்கு ரிப்பேர் பார்த்து கொடுக்கும்போது 1-2 டிப்ஸும் சொல்லுவாங்க. அதை நான் வந்து அப்படியே மைண்டில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் நான் அதை ட்ரை பண்ணி பார்த்து தான் எனக்கு வந்து அந்த மிஷினை டெய்லரிங் மிஷினை எனக்கு ரிப்பேர் பார்க்குறதுக்கு நான் வந்துச்சு. நான் டெய்லரிங் கிளாஸ் படிக்கும்போது வந்து இந்த மிஷினை பற்றி எனக்கு 1% கூட தெரியாது. நான் பாட்டுக்கு போவேன், ஸ்டிச்சிங் பண்ணுவேன், வருவேன். மறுபடியும் வீட்டில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது புது மிஷின் தான், அதுலேயும் எந்த ஃபால்ட்டுமே இருக்காது. ஸ்டிச்சிங் பண்ணுவேன், நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஃபால்ட் வரும்போது தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். யார்டா போய் கேட்குறது அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த டைமில் தான் எனக்கு இந்த அண்ணன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அந்த மிஷினும் ரிப்பேர் பார்த்து கொடுத்துட்டு அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா கிளியராக சொல்லி கொடுத்ததுனால தான் எனக்கு வந்து இந்த மிஷினை வந்து ரிப்பேர் பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக வந்துச்சு. நீங்களும் அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னக்கூட்டியே இந்த டெய்லரிங் மிஷினை பற்றி உங்களுக்கு A to Z வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதை விட இந்த டெய்லரிங் மிஷினோட பேர் பார்ட்ஸும் அது ரிப்பேர் ஆனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் வரும்போது நம்மளே அதை வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எடுப்பிலே அடுத்தால தேடுற மாதிரி வச்சுருக்கக்கூடாது. அது வந்து நம்ம அர்ஜென்ட் ஒர்க்கை வந்து டிலே பண்ணும். அந்த டைமில் வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரிங்களா? அதுக்காக தான் ஒரு பேசிக் ரிப்பேர் ஆகுது நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இவன் அப்பப்போ என்ன தெரியுமா பண்ணுவான், அந்த அர்ஜென்ட் ஒர்க் வரும் பார்த்தீங்களா, அப்போ தான் சேட்டையே பண்ணுவான். அப்போ நம்ம வந்து அடுத்தால தேடக்கூடாது. நான் மண்டையில் 4 போடு போட்டு ஒழுங்கா ஓடு அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ வாங்க இந்த பேர் பார்ட்ஸோட நேமை பார்க்கலாம். இப்போ இந்த வீல் இருக்குது பார்த்தீங்களா, இதோட நேம் வந்து பேலன்ஸ் வீல். நம்ம வந்து கிளாத்தில் ஸ்பீடாக ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கோம், எங்கேயாவது ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கும்போது இதை பிடிச்சி தான் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் இதோட நேம் வந்து பேலன்ஸ் வீல். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பாபின் விண்டர். இதுதான் பாபின் விண்டர். சரிங்களா? இதில் தான் பாபினை மாட்டிட்டு நம்ம வந்து அந்த பாபினில் வந்து த்ரெட்டு சுற்றுவோம். ஆனால் நான் இதில் வந்து த்ரெட்டு சுற்ற மாட்டேன். எனக்கு வந்து இது செட் ஆகாது. ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்லோவாக சுற்றுற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு இது வந்து செட் ஆகாது. நான் வந்து கோன் ஊசி அப்படி இல்லைன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நான் வந்து அந்த பாபின் த்ரெட்டு சுற்றுவேன். இதை வச்சு சுற்ற மாட்டேன். அதனாலேயே எனக்கு அந்த குட்டி வீல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்டக்காகி நிற்கி சுற்றவே மாட்டேங்குது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ரிவர்ஸ் ரெகுலேட்டர். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இது வந்து பெரிய மிஷினில் தான் இருக்கும். சரிங்களா? பெடல் மிஷின்லேயே பெரிய மிஷினில் தான் இருக்கும். சின்ன மிஷினில் வந்து அவ்வளோவா இருக்காது. ஓகேங்களா? சின்ன மிஷினில் வந்து இந்த பின்னாடி ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, த்ரெட்டை கட்டுறதுக்காக முன்னாடியும் பின்னாடியும் போகிறதுக்காக தான் அந்த கம்பி கொடுத்துருப்பாங்க. அதே பெரிய மிஷினில் இந்த ரிவர்ஸ் ரெகுலேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணாலே போதும். அந்த கிளாத் வந்து உங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அழகாக போயிட்டு வரும். ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே சின்ன மிஷினாக இருந்துச்சுன்னா நீங்கள் தான் அந்த பின்னாடி உள்ள கம்பியை தூக்கிட்டு முன்னாடியும் பின்னாடி நீங்கள் தான் இந்த கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ராப்ளம் வந்து இதில் இருக்காது. இந்த ரிவர்ஸ் ரெகுலேட்டரை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஸ்டிச் ரெகுலேட்டர்.
இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஸ்டிச் ரெகுலேட்டர். நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது அந்த ஸ்டிச்சிங் வந்து எவ்வளோ லென்த்தில் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு பெரிய மிஷினில் வந்து ரவுண்டாக கொடுத்துருப்பாங்க, சின்ன மிஷினில் வந்து உங்களுக்கு மேலேயும் கீழேயும் ஏற்றி இறக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா. இந்த ஸ்டிச் ரெகுலேட்டர் வந்து நம்ம எந்த அளவில் கரெக்டாக வைக்கணும் அப்படின்னா 1.5 வைங்க, அப்படி இல்லைன்னா 2ஆம் நம்பருக்குள்ளேயே வைங்க. அப்போ தான் அந்த லென்த் வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து இன்னொரு நேமும் இருக்குது, ஸ்டிச் லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இன்னொரு நேமும் இருக்கும். ஓகேங்களா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த 3 ஹோல். இந்த 3 ஹோல் வழியாக தான் நம்ம வந்து ஆயில் ஊற்றணும். ஓகேங்களா. இந்த சைடில் வந்து இதுக்குள்ளே இருக்கிற பேர் பார்ட்ஸ் ஃபுல்லாமே இந்த வழியாக தான் உங்களுக்கு ஆயில் போகும். சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்பூல் பின். இதில் தான் நம்ம வந்து நூல்கண்டை வந்து மாட்டுவோம். அது எப்படி மாட்டணும் அப்படின்னா அந்த கம்பியை தூக்கி விட்டுட்டு நூல்கண்டை மாட்டிட்டு அந்த மறுபடியும் அந்த கம்பியை மடக்கி விட்டுறணும். சின்ன பெடல் மிஷினில் ஒரு கம்பி மாதிரி தான் நீட்டிகிட்ருக்கோம், அதில் நூல்கண்டை மாட்டிட்டு நம்ம த்ரெட்டை இழுக்கணும். இதில் வந்து இப்படி தான் கம்பி வந்து வளைஞ்சாப்பில் இருக்கும். இதில் இப்படி தான் நூல்கண்டை மாட்டிட்டு நம்ம த்ரெட்டை இழுக்கணும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து நான் பாபினை கோர்த்து வச்சுருப்பேன். இது எதுக்காக கோர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னா பாபினில் நூல் சுற்றுறதுக்காக நம்ம எம்டி பாபின் வந்து நம்ம தேட வேண்டாம் பார்த்தீங்களா, அதுக்காக தான் இதில் வந்து நான் மாட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் நூல் சுற்றுறதா இருந்தால் ஈஸியாக எடுத்து நம்ம சுற்றிக்கலாம் பார்த்தீங்களா, அதுக்காக தான் மாட்டி வச்சுருக்கேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து இது வந்து ஒரு குப்பி மாதிரி இருக்கும். இந்த குப்பியை நம்ம தூக்கிட்டு நம்ம வந்து ஆயில் ஊற்றலாம். இந்த சைடில் உள்ள பார்ட்ஸுக்கு ஃபுல்லாமே இது மூலியமாக தான் நம்மளுக்கு ஆயில் போகும். சரிங்களா. இதே மாதிரி இந்த சைடில் இன்னும் 2 ஹோல்ஸ் இருக்குது, அதுலேயும் நம்ம ஆயில் ஊற்றணும். ஓகேங்களா. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து இதோட நேம் வந்து ப்ரெஷர் பார் ஸ்க்ரூ. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து த்ரெட் டேக்கப் லிவர். லிவர் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பேலன்ஸ் வீல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும்போது இந்த டேக்கப் லிவர் வந்து உங்களுக்கு மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். அது வந்து ஸ்பீடாக போகும். அப்படி போகும்போது தான் த்ரெட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரே ஈக்குவலாக நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். அதோட வேலை இதுதான். சரிங்களா. இதுலேயுமே நம்ம த்ரெட்டு மாட்டுவோம். த்ரெட்டை மாட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு த்ரெட்டை தான் மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்து எடுத்து கொடுக்குற வேலை தான் இதுக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து த்ரெட் கைடு. இதில் தான் நம்ம வந்து நூல்கண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு இந்த 3 ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அதில் மேலுள்ள ஹோலில் தான் நம்ம உள்ளே விட்டு அதுக்கப்புறம் மீதி உள்ளதில் தான் நம்ம மாட்டுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து டென்ஷன் டிஸ்க்கு. இது வந்து மொத்தமாக தான் தருவாங்க. சரிங்களா. இதில் வந்து ஸ்ப்ரிங் இருக்கும், பிளேட் இருக்கும், எல்லாமே சேர்த்து தான் டென்ஷன் டிஸ்க். ஓகேங்களா. இதை வந்து டென்ஷன் ரெகுலேட்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு கீழே பாபின் வந்து எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி மேலே வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா. த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரே ப்ரெஷரில் கொண்டு வர்றதா இதோட வேலை. நம்மளுக்கு வந்து லூப் அடிக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து இந்த டென்ஷன் டிஸ்க் தான். அது வந்து லூஸாக இருந்தாவோ அப்படி இல்லைன்னா டைட்டாக இருந்தாவோ நம்மளுக்கு வந்து லூப் அடிக்க தான் செய்யும். சரிங்களா. அப்படி லூப் அடிச்சிச்சுன்னு வைங்களேன், இந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இதில் லூஸ் பண்ணி டைட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எதில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து த்ரெட் கைடு 2. ஓகேங்களா. நம்ம த்ரெட் கைடு 1 பார்த்தோம்னா அதே மாதிரி இதுவும் த்ரெட் கைடு 2. சரிங்களா. இதுலேயுமே நம்ம நூல் மாட்டுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இப்போ சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அதோட நேம் வந்து ஃபேஸ் பிளேட்டு. நீங்கள் டென்ஷன் டிஸ்க்கு நீடில் பார்லாம் கழட்டி மாட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ் பிளேட்டை தான் கழட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் மாட்டிட்டு நீங்கள் மறுபடியும் ஃபேஸ் பிளேட்டை மாட்டிடணும், நம்மளுக்கு தூசி படாமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த எல் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா பாடி, அதோட நேம் வந்து ஆர்ம். நெக்ஸ்ட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதோட நேம் வந்து பெட்டு. நெக்ஸ்ட்டு பிளாக் கலரில் ஃபுல் பாடி இருக்குது பார்த்தீங்களா, அதோட நேம் வந்து ஹெட்டு. இதோட நேம் வந்து டேபிள் டாப். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதோட நேம் வந்து பெல்ட். ஓகேங்களா. ஆனால் நான் இந்த பெல்ட்டை யூஸ் பண்ண மாட்டேன், நான் மோட்ரு யூஸ் பண்ணுறதுனால அதில் வந்து குட்டி பெல்ட்டு தான் இருக்கும், அதை தான் போட்டு யூஸ் பண்ணுறேன். எப்போயாச்சும் கரண்ட் இல்லாமல் போகும் பார்த்தீங்களா, அந்த டைமில் மட்டும் அர்ஜென்ட் ஆர்டராக இருந்துச்சுன்னா அந்த டைமில் மட்டும் இந்த பெல்ட்டை போட்டுட்டு நான் ஸ்டிச் பண்ணுவேன். அதுக்காக தான் நான் மிஷினில் மாட்டியே வச்சுருக்கேன். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து நீடில் பார் புஷ்ஷிங். இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக இந்த நீடில் பாரில் தான் நம்ம நீடில் வந்து மாட்டியிருப்போம். இதுதான் மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து அழகாக போடுறதுக்கு வந்து இதுதான் ஹெல்ப் பண்ணும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து நீடில் பாரோட நீடில் கிளாம்ப்பு. இதில் தான் நம்ம நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அப்படி நீடில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைடு ஒரு ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூவை கலட்டிட்டு தான் நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணணும். இதோட நேம் என்ன அப்படின்னா நீடில் பாரோட நீடில் கிளாம்ப் தம் ஸ்க்ரூ. ஓகேங்களா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ப்ரெஷர் பார். இதுதான் ப்ரெஷர் பார். ஓகேங்களா. இது வந்து நம்ம அப் அண்ட் டவுனில் மூவ் பண்ணலாம். இதில் தான் ப்ரெஷர் ஃபுட்டரையும் நம்ம மாட்டணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரெஷர் ஃபுட் தம் ஸ்க்ரூ.
இதுதான் ப்ரெஷர் ஃபுட் தம் ஸ்க்ரூ ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரெஷர் ஃபுட். இதுதான் ப்ரெஷர் ஃபுட். இதை வந்து ஃபுட்டர் கூட சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த மாதிரி டபுளாக இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி சிங்கிள் டைப்பும் கூட இருக்குது. இதை வந்து நான் ப்ரெஷர் பாரை தூக்கணும்னா இதுவும் மேலே போகும். இது அதோட தான் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா. இப்போ நான் மிஷினில் மாட்டி வச்சுருக்கிறது வந்து டபுள் சைடு ஃபுட்டர். இது கூடவே நார்மல் பெடல் மிஷினுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி டபுள் சைடு ஃபுட்டரும் தனித்தனியாக இருக்கும் சரிங்களா. அதை வந்து சிங்கிள் சைடு ஃபுட்டர் அப்படி சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு ரைட் சைடு இருந்துச்சுன்னா ரைட் சைடு ஃபுட்டர், லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு ஃபுட்டர் சரிங்களா. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஷாப்பில் கேட்டு வாங்கணும். இந்த மாதிரி பெடல் மிஷினுக்கு இந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டர் தான் இருக்குது. இதில் வேணால் கொஞ்சம் டிசைன்ஸோடு வருமே தவிர வேறு ஏதாவது நம்ம ஸ்டிச்சிங் போடுற மாதிரி ஃபுட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம பெரிய மிஷின் பவர் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சரிங்களா. நீங்கள் ஷாப் போகும்போது இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டருமே வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏதாவது ஸ்டோனில் ஸ்டிச் பண்ண போகிறோம், ஆரி ஒர்க் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண போகிறோம், அப்படி இல்லைன்னா பைப்பிங் ஏதாவது ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ஃபுட்டரும் நம்மளுக்கு தேவைப்படும். நீங்கள் கிளாத்தை ரைட் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டர் வந்து லெஃப்ட் சைடு ஃபுட்டராக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு வச்சு கிளாத்தை ஸ்டிச் பண்ணுவீங்கன்னா ஃபுட்டர் வந்து ரைட் சைடாக இருக்கணும் சரிங்களா. அந்த மாதிரி நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா நான் ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நீடில். இதுதான் டெய்லரிங் மிஷினோட நீடில் சரிங்களா. இதில் வந்து நான் எந்த பிராண்ட் ஆஃப் நீடில் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் மெட்டீரியல்ஸ் வீடியோலேயே நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி நீடிலையும் எப்படி கலட்டி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருக்கேன் சரிங்களா. செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக சொல்கிறேன் ஓகேங்களா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இந்த அரைவட்டம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதோட நேம் வந்து த்ரோட் பிளேட். இது உங்களுக்கு தனியாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த இருக்குது பார்த்திங்களா, இதுவுமே உங்களுக்கு தனியாக தான் இருக்கும் சரிங்களா, தனித்தனியாக தான் வரும். இதை வந்து நம்ம அசைக்கலாம், இதை வந்து நம்ம அசைக்க முடியாது. இது ஏன்னா இதில் வந்து 2 சைடும் வந்து நம்ம நட்டு போட்டிருக்கோம், அதனால் வந்து அசைக்க முடியாது ஓகேங்களா. இதை வந்து உங்களுக்கு அசைக்க முடியும். இதை எப்படி அசைக்கணும் அப்படின்னா மேலே ஒரு விரல் வச்சுக்கோங்க, அதே மாதிரி கீழே ஒரு விரல் வச்சுக்கோங்க. அப்படியே விரல் வச்சு அமுக்கிட்டு இந்த மாதிரி ஒன்றுப்புல வச்சுட்டு நம்ம நகர்த்தணும், அப்போ தான் இந்த பிளேட் வந்து நகரும் சரிங்களா. இதோட நேம் என்ன அப்படின்னா பெட் ஸ்லைட் பிளேட் ஓகேங்களா. இந்த பிளேட்டை நகர்த்திட்டு தான் நம்ம கீழே ஏதாவது த்ரெட் ஏதாவது சுற்றி இருந்தால் அப்படி இல்லைன்னா நம்ம பாபினில் மாட்டுறதா இருந்தால் இந்த பிளேட்டை நம்ம நகர்த்திட்டு தான் நம்ம பாபினில் ஏதாவது த்ரெட்டு சுற்றி இருக்கா அப்படி இல்லைன்னா பாபினை இன்சர்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த பிளேட்டை நகர்த்திட்டு நம்ம பண்ணலாம். அந்த மிஷினை தூக்கி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது சரிங்களா. நம்ம இப்படியே வச்சு கலட்டி மாட்டிடலாம். ஓகே, இந்த த்ரோட் பிளேட்டில் உள்ள ஸ்க்ரூவை கலட்டிட்டு நம்ம அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த ஸ்க்ரூவை கலட்டுறதுக்கு முன்னாடி கூட பின்னாடி ஒரு கம்பி இருக்கும் பார்த்தீங்களா, அதை தூக்கிட்டு இந்த ஸ்க்ரூவை கலட்டிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த த்ரோட் பிளேட்டை நம்ம அப்படியே எடுத்துடலாம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரெஷர் ஃபுட்டரையும் நம்ம கலட்டிக்கலாம். இந்த ஸ்க்ரூவை கலட்டினா தான் ப்ரெஷர் ஃபுட்டர் வந்து நம்ம எடுக்க முடியும் சரிங்களா. இப்போ ப்ரெஷர் ஃபுட்டர் வந்து எடுத்தாச்சு. இதோட நேம் வந்து டீத் புல்லர், தமிழில் வந்து பல்செட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பல்செட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது அது வந்து முன்னையும் பின்னையும் போகும். அப்போது முன்னையும் பின்னையும் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுற கிளாத் வந்து பின்னாடி தள்ளுறதுக்கு வந்து இதுதான் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சரிங்களா. ஓகேங்க, இப்போ இதை வந்து நம்ம மாட்டிடலாம். இதை மாட்டும் போது மேலேயா கீழேயான்னு பார்த்துட்டு மாட்டுங்க. இதில் வந்து இப்போ ஒரு 3 லைன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதோட நேம் வந்து ஃபீட் டாக் ஓகேங்களா. இது அந்த கரெக்டாக அந்த டீத் புல்லர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கரெக்டாக வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரூவை மாட்டுங்க. ஸ்க்ரூவை நல்லா மாட்டினதுக்கப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெஷர் ஃபுட்டரையும் நம்ம மாட்டிடலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ப்ரெஷர் ஃபுட்டர் லிஃப்டர், அப்படி இல்லைன்னா ப்ரெஷர் பார் லிஃப்டர் கூட சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம மேலே பக்கம் தூக்கணும் அப்படின்னா அந்த ப்ரெஷர் ஃபுட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு செட்டாகவே மேலே தூக்கும். உங்களுக்கு கீழே இறக்கிட்டோம்னா செட்டாகவே கீழே இறங்கிடும் சரிங்களா. நம்ம கிளாத்தில் ஸ்டிச்சிங் பண்ணும்போது அந்த ஸ்டார்டிங்கில் அந்த த்ரெட்டை வந்து கட்டுவோம். அப்போது இந்த லிஃப்டரை தான் நம்ம தூக்கி த்ரெட்டை கட்டணும். இது வந்து சின்ன மிஷினில் தான் இப்படி பண்ணுவோம். பெடன் மிஷினில் பெரிய மிஷினில் வந்து இதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் ரெகுலேட்டர் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா, அது கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணாலே போதும், கிளாத்தே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு போயிட்டு வந்துடும். நம்மளுக்கு த்ரெட் கட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாபினில் த்ரெட்டு சுற்றுவோம் பார்த்தீங்களா, அப்போது இந்த லிஃப்டரை வந்து மேலே தூக்கி வச்சுட்டு தான் நம்ம வந்து பாபினில் வந்து த்ரெட்டு சுற்றுறோம். நம்ம கீழே வச்சுட்டே நம்ம பாபினில் த்ரெட்டு சுற்றுறோம் அப்படின்னா அந்த த்ரோட் பிளேட்டுமே டேமேஜ் ஆகும், அதேமாரி அந்த ஃபுட்டருமே டேமேஜ் ஆகும் சரிங்களா. அதுக்காக தான் மேலே தூக்கி வச்சுட்டு நம்ம வந்து பாபினில் த்ரெட்டு சுற்றணும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான் சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது கவனித்து பண்ணணும் ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதோட நேம் வந்து ஃபேஸ் பிளேட்டு. கீழே இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபேஸ் பிளேட்டோட ஸ்க்ரூ ஓகேங்களா. அதே மாதிரி மேலேயும் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இந்த 2 ஸ்க்ரூவால் தான் இந்த ஃபேஸ் பிளேட் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இதில் ஒரு சின்னதாக ஒரு கம்பி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து த்ரெட் கைட் 2 ஓகேங்களா.
இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து மோட்டரை பற்றி பார்க்கலாம். இது வந்து பேலன்ஸ் வீல்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பேலன்ஸ் வீலையும் மோட்டர்லேருந்து ஒரு குட்டியாக ஒரு பாபின் மாதிரி ஒரு வீல் இருக்கும், அந்த வீலையும் இந்த பெல்ட் தான் கனெக்ட் பண்ண வச்சுரிங்களா. இந்த பெல்ட் வந்து நீங்கள் மோட்ரு வாங்கும் போதே தந்துடுவாங்க, நம்ம தனியாக பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? இந்த மோட்டரோட நேம் வந்து மோனா மோட்டார். இந்த மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணியே நான் ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது, ஒரு ப்ராப்ளமும் வந்தது கிடையாது. இதில் இங்கே ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஒன்று இருக்கும், அதோட நேம் வந்து கார்பன் பூஸ். அதுதான் நம்மளுக்கு வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடிக்கடினா நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ மிஷினுக்கு மேலே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து மிஷினுக்கு கீழே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் மிஷினோட ஹெட் பார்ட்டை வந்து நான் கவர்த்தி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ இதில் வந்து நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது வந்து பாபின் கேஸ் வந்து இன்சர்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதோட நேம் வந்து ஷட்டில் ரேஸ் பாடி. சரிங்களா? இதை வந்து செட்டாக அலைன்மெண்ட் கூட சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் இன்னொரு பார்ட்ஸும் இருக்குது, இதுக்குள்ளேயே இருக்குது. சரிங்களா? அதோட நேம் வந்து லூப் டேக்கர். அவ்வளோதாங்க. கீழே வந்து மெயினான பார்ட்ஸ் வந்து இது மட்டும்தான், மீதி ஃபுல்லாமே ராடு அந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கீழே அந்த பிளேட்டில் ஒரு ஹோல் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு கம்பி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பி என்ன கம்பி அப்படின்னா, இப்போ நான் டேபிள் கீழே அந்த கம்பியை காட்டுறேன், இதுதான் அந்த கம்பி. சரிங்களா? இதோட நேம் வந்து நீ லிஃப்ட்டு. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இதை அசைக்க இந்த கம்பி வந்து இந்த ராடை போய் டச் பண்ணும். டச் பண்ணதுமே என்ன ஆகும் அப்படின்னா, மேலே வந்து உங்களுக்கு ஃபுட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தூக்கும். எதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம முட்டை வச்சு இந்த கம்பி மாதிரிக்கு பார்த்திங்களா, அதை வச்சு நம்ம அழுத்தினோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுட்டர் வந்து உங்களுக்கு தூக்கும். ஏன் தூக்குது அப்படின்னா, நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டு இருக்கும் போது எங்கேயாவது டர்ன் பண்ணுறோம், அப்படி இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படி இந்த பானைக்குலாம் ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை திருப்புவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இடத்துல முட்டை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த ஃபுட்டர் வந்து தூக்குறதுனால உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட நேம் வந்து லெக் வீல். நம்ம படல் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா கீழே வந்து இந்த பெரிய வீல் தான் உங்களுக்கு சுற்றும். சரிங்களா? இதை சுற்றுனா தான் மேலே வந்து அந்த குட்டி வீல் சுற்றும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதோட நேம் வந்து ஃபுட் பெடல். இதை வந்து நம்மளோட காலை வச்சு ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். சரிங்களா? இது வந்து நம்ம மோட்டர் இருக்குது பார்த்திங்களா, அதோட குட்டி ஃபுட் பெடல். இதில் வந்து ஒரு கால் ப்ரெஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, மோட்டர் இருக்குது பார்த்திங்களா, அதிலேருந்து ஒரு ஒயர் வரும், அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபுட் பெடல் இருக்குது பார்த்திங்களா, இதிலேருந்து ஒரு ஒயர் வரும். இந்த 2 ஒயரையும் நம்ம இப்படி ஜாயின் பண்ணியிருப்போம். இப்போ பாருங்கள், மேலே மோட்டர் இருக்குது பார்த்திங்களா, அதிலேருந்து ஒரு ஒயர் வருது கீழே பார்க்க. அதே மாதிரி கீழே ஃபுட்டு இருக்குது பார்த்திங்களா, அதிலேருந்து ஒரு ஒயர் வருது. இந்த 2 ஒயர் தான் ஜாயிண்ட் ஆகிருக்கும். இந்த ஒயர் வந்து நம்ம கரண்ட்டில் ஜாயின் பண்ணியிருப்போம். இப்படி தான் இந்த மோட்ரு வந்து ஒர்க் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து எக்ஸ்டென்ஷன் டேபிள் டாப்பு. இது வந்து நம்ம நார்மல் டேப்போட எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங் மாதிரி இருக்கும். சரிங்களா? இது வேணும்னா நம்ம நிமிர்த்தி விட்டுக்கலாம், வேண்டாம்னா இந்த கம்பியை எடுத்து விட்டோன்னா அது வந்து மடங்கிடும். சரிங்களா? நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நான் எல்லாமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டேன். சரிங்களா? இன்னும் ஏதாவது டவுட்டாக இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது, ப்ளஸ் வந்து ரிப்பேர் ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் கிளியராக உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.